அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பராசி அன்பு நேயர்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது. இதனால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமை தரக்கூடிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம் எல்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இப்போ பிறந்தது போல தான் இருக்குது. அதுக்குள்ளே நவம்பர் மாதமானது பிறந்துருச்சு. மேலும் இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஏராளமான மாற்றத்தை நம்ம பார்த்துருப்போம். நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகளின் மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் சில ராசிக்கு நற்பலன்கள் கொடுக்கும், சில ராசிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தும். மேலும் அந்த வகையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைகிறாரு. பொதுவாகவே சில ராசியில் குரு பகவான் உச்சம் அடைந்தால் நல்ல பலனை கொடுக்கும், சில ராசியில் குரு பகவான் உச்சத்தில் இருந்துகிட்டே வக்ரமானால் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க. இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் அடிப்படையில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுது. இதனால் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல யோகங்களும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்காங்க. லக்னத்தில் ராகு உள்ளவரை எவரும் உங்களுக்கு நிகர் இல்லை என்ற எண்ணம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியாமல் தவறு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது இடத்துல குரு உச்சமடைவதால் வங்கிகளில் கடன் கேட்டவுடன் கிடைக்கும், வாகன கடன், கல்வி கடன் போன்றவையும் கிடைக்கும். பெரிய பணம் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் உயரிய பதவிகள் அமரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. ஜாதகத்தில் குரு அல்லது சனி வக்கரமாக இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரை யாருக்கிட்டையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈகோவை விட்டுவிட்டாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. 10வது இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைகிறாங்க. புதன் வக்கரம் பெறுறாரு, பின்னர் சுக்கிரன் சேர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலையை தூக்கி எறியும் சூழ்நிலை வரும். அதாவது ராகு ராசியில் இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அதனால் பேச்சுவார்த்தைகளை கவனமாயிருங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். கால் முட்டியில் அடிப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காசு பணத்திற்கு பஞ்சமே உங்களுக்கு இருக்காது. பொருளாதாரம் அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதிய இடம், புதிய வீடு அமையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. 6வது இடம் நன்றாக இருப்பதால் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காட்டக்கூடிய வகைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க, துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்யுங்க. மேலும் துர்க்கைக்கு அபிஷேகம் செய்து உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது செவ்வாய் உங்கள் வேலைகளில் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார், விரயத்தை அதிகரிக்க செய்வார், தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவார். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தனாதிபதி குரு சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சின்ன சங்கடம் தோன்றும்.
மேலும் வியாபாரம், தொழிலில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். எதிரிகளின் மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு நெருக்கடியை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எதிர்பார்க்கலாம். பணியாட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த புதிய மாற்றங்கள் கிடைக்கும். குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் மனதில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஆனாலுமே விரைய செலவு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய சொத்து வாங்குவது, வாகனம் வாங்குவது, நவீன பொருட்கள் வாங்குவது, வசிக்கும் வீட்டை வசதிக்கேற்ப மாற்றி அமைப்பது என கையிருப்பு கரையும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் மனதில் தெளிவு கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 15. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 9. செய்ய வேண்டிய பரிகாரம், நவகிரக வழிபாடு நன்மையை கொடுக்கும். மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிக்க செய்வார். பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார். வருமானத்திற்கு வழிகாட்டுவார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தவறானவர்களின் நட்பை உண்டாக்கி தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் கவனமாக இருங்க. புதியவர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதன் சஞ்சரம் அப்படிங்கிறது சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால என்னதான் திட்டம் தீட்டினாலுமே அவற்றின் தவறுகள் ஏற்படும். அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைகள் வரப்போகுது. ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது. ஒப்பந்தம் பத்திரங்களில் கையெழுத்திடும் முன்னாடி நன்றாக பார்த்து படிப்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சப்தாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் கிடைக்கும். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களின் செல்வாக்கு உயரப்போகுது. விற்க முடியாத சொத்தை விற்பது, வாங்க நினைத்த இடத்தை வாங்குவது என முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்திற்குள்ளே சுபிக்ஷ நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறும். உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 16 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 13. செய்ய வேண்டிய பரிகாரம், அனுமானை வழிபட அனைத்தையும் உங்களுக்கு அவர் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூரட்டாதி 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக பார்க்கப்படுது. ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்பு விலகும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வழக்கு விவகாரங்கள் இழுபறியாகும். குருவின் பார்வை 2, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தம்பதிக்குள் ஒற்றுமை கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமும் பெறுவீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது. புதிய இடம், வீடு, வாகன நிலைகள் உண்டாகும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புதிதாக நம்பிக்கை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள்ள ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களை பற்றி ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 12. செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா மாரியம்மனை வழிபட்டவரை வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் 10க்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.